உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இந்த வேளையில கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராஃபா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதும் உங்களை பேசுவதும் கர்த்தர் கொடுத்த ஒரு தருணத்துக்காக கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வேத வாசனம் தியானத்துக்கென்று நம்ம சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம், சில வசனங்களை நம்ம கேட்க போகிறோம். சில வசனத்தின்படி நம்ம அதை அதை கேட்டு அந்த வார்த்தையில் நம்ம போகும்போது நம்மளுக்கு மிகவும் ஒரு பிளஸ்ஸிங்காக கர்த்தர் அது மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்போதும் நம்மளை தேற்றுக்குரியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட மனுஷனுடைய ஆலோசனை எப்படியாப்பட்டது, அவனுடைய ஆலோசனை அவனுடைய இதயம் எப்படி இருக்கிறதோ அவனுடைய நினைவுகளும் அவனுடைய பேச்சுகளும் அப்படியாக இருக்குது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:7 வசனத்தை வாசிப்போம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் என்ன பண்ணுகிறானா இருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதயத்தின் நினைவு எப்படியாப்பட்டது, இருதயம் எப்படி இருக்கிறது என்று நம்மளுக்கு ஆண்டவர் வேதத்துல சுட்டி காட்டுகிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம சில நேரத்துல நம்ம இருதயத்தை நம்ம பார்க்கணும் என்றால் என்ன பண்றாங்க, சில இதெல்லாம் இதை வைத்து அதை என்ன பண்றாங்க, பார்க்கக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா வேதத்துல நம்ம இதயம் எப்படி இருக்கிறது, நம்ம நினைவுகள் எப்படி இருக்குது என்று வேதத்துல நம்மளுக்கு திட்டம் தெளிவாக தேவன் நம்மளுக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறார். நீ இப்படிதான் இருக்கிற, உன்னுடைய இதயம் இப்படிதான் இருக்கிறது, இதை நீ மாற்றிக்கொள் என்று தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 நம்ம வாசிப்போம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள், பாருங்க இங்க யாரை குறிக்கிறார் என்று பார்க்கும்போது எப்படி என்று அந்த இடத்துல சொல்லி மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது என்று பார்க்கும்போது பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை வகையான காரியங்கள் வெளியே வரக்கூடியதா இருக்கிறது. பாவங்கள், இச்சைகள், இப்படியாக வன்கண்கள், மோசங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது பார்க்கும்போது வேற தேசத்துல இருந்தோ வேற கிராமத்துல இருந்து வேற இடத்துல இருந்து வர்றது கிடையாது. எனக்குள்ள இருந்து, நம்மக்குள்ள இருந்து, மனுஷனை உண்டாக்குன சரீரத்துக்குள்ள இருந்து அது வரக்கூடியதா இருக்கிறது. இது வருது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மனுஷனை என்ன பண்ணுகிறதா, தீட்டு பண்ணுகிறதா இருக்கிறது, அவனை அசுத்தம் பண்ணுகிறதா இருக்கிறது, அவனை துன்மார்க்கத்துல தள்ளக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிந்தனையை நீ பரிசுத்தமாய் வைத்துக் கொள் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நினைவுகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு உள்ளந்து இத்தனை வகையான காரியங்கள் வெளியே வரக்கூடியதா இருக்கு. ஏறக்குரிய அதுல பார்க்கும்போது எத்தனை காரியம் என்று பார்க்கும் 14 காரியங்கள் இன்னைக்கு ஒரு மனுஷன் வீட்டுல இருந்து அது வெளியே வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப அதுல 7வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து, பாருங்க மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, இந்த பொல்லாத சிந்தனை தான், இந்த பொல்லாத சிந்தனை இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த மனுஷனை முழுமையாக காரியங்கள், இந்த பொல்லாத சிந்தனை வரும்போதுதான் இந்த மீதியான எல்லா காரியமும் வருகிறது. களவுகள் வருகிறது, காம விகாரங்கள் வருகிறது, இச்சைகள் வருகிறது, பாவங்கள் வருகிறது, பொருளாசைகள் வருகிறது,
இந்த மாதிரி எப்ப மனுஷனோட சிந்தனை சரியில்லாம போகிறதோ, மனுஷனோட சிந்தனை தேவனை விட்டு தூரமாய் போகிறதோ, தேவனோட சிந்தனை இன்னைக்கு தேவனை பத்தி யோசிக்காம உலகத்தையும் மாம்சத்தை குறித்து யோசிக்கும் போது இவைகள் எல்லாம் மனுஷனுக்குள்ளேருந்து உள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உள்ள வரும்போது அவன் மனுஷனமா இருக்க மாட்டான், அவன் ஒரு மிருகனை போல இருப்பான். காட்டுல ஒரு மிருகத்தை போல அவனோட சுபாவங்கள் இருக்கும், அவனோட பேச்சுகள் மிருகத்தின் போல இருக்கும், அவன் கர்ஜிக்கிற காரியங்கள் மிருகத்தின் போல இருக்கும். இவைகளெல்லாம் சரி பண்ண முடியாதான் தேவன் நம்மளை என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை வந்து ஆண்டவர் வந்து சரி பண்ணவரா இருக்கிறார், நம்மள காரியங்களை அவர் செய்தவரா இருக்கிறார். அப்ப இது சிந்தனை என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய சிந்தனை நம்ம இருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து சரியான இதுல சிந்திக்கல, நம்ம சரியான இதுல வைக்கலன்னா இன்னைக்கு நம்முடைய காரியம் எப்படியாப்பட்டதா இருந்திருக்கும். ஆனா தேவன் நம்மளை நல்லா சிந்தித்து ஒரு மனுஷனை எப்படி உண்டாக்கணும், அவனுக்கு கண்கள் எங்க வைக்க வேண்டும், அவனுக்கு வாய்கள் பேச வைக்க ஞானத்தையும் கைகளையும் கால்களையும் அழகாக படைத்து அவருடன்படி அவருடைய பிள்ளைகளாக சாஸ்திர கொடுத்து அவனை மனுஷனாக கர்த்தர் உண்டாக்கி வைத்தாரு. ஆனா மனுஷனோ என்ன பண்ணுகிறான், எல்லா காரியத்தையும் உள்ள வர வைத்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அருவருப்பும் தீட்டானதும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இது ஒரு நாளில் நமக்குள்ள தினதோறும் வந்து நமக்குள்ள கிரியை செய்கிற காரியமா இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள இன்னைக்கு இந்த ஹிருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா, நம்ம ஹிருதயத்தை தேவனுக்கு உண்மையாக நம்ம ஒப்பு கொடுத்தோமா, இன்னைக்கு ஹிருதயத்துக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரா, ஹிருதயத்தை தேவனுக்கு கொடுத்தனா இல்லை எனக்குள்ள வேற எதனா கிரியை செய்கிறதா என்று இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், அதை நம்ம எடுத்து போடுகிறவரா இருக்க வேண்டும். நம்ம ஹிருதயம் வந்து தேவனை குறித்து சிந்திக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நம்ம ஹிருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை எப்போதும் நிரம்பி இருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறதா இருக்கிறது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறோம், எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் அழகாக அவருடைய பார்வைக்கு அவர் படைத்து அதுல வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் தேவன் உண்டாக்கி எல்லா பழகவும் பெருகவும் தேவன் எல்லா வகையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்கினார். எல்லாமே சந்தோஷப்பட்டார், எல்லாமே நல்லது என்று சொல்லிக்கொண்டு தேவன் வந்தவரா இருக்கிறார். ஆதியாகமத்துல 6:6 வாசித்து பாருங்களேன். அதுல ஒரு விஷயத்த தேவன் சொல்லுகிறாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக. பாருங்க, இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கீழே அவசியம் அப்படியே, அது அவர் இருதயத்துக்கு விசனமா. பாருங்க, அவர் இருதயத்துக்கு அவர் வேதனையா இருந்தாராம். அல்லேலூயா. எவ்வளோத்தையும் உண்டாக்குனார், வானத்தையும் உண்டாக்கார், பூமியை உண்டாக்குனாரு, வெளிச்சம் உண்டானுச்சு, வெளிச்சம் உண்டாக்குனாரு, எல்லா செண்டு பிராணிகள் மீன்கள் எல்லாம் ஆசியா கர்த்தர் உண்டாக்குனார், படித்தாரு. அவைகளெல்லாம் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லல, ஆனா ஒரு மனுஷனை உண்டாக்கி அவர் இதயத்திலேயே வேதனை உண்டானதா இருக்கிறது, வேதனை வந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷன் எப்படியாப்பட்டது, தேவனுக்கே வேதனை வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் மனுஷனை உண்டாக்கி வேதனைப்பட்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, எல்லாவற்றிலையும் அப்படியே நம்மளை விடல. இனி வரைக்கும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. நம்ம எவ்வளோ தேவனுக்கு பொல்லாப்பு செய்தாலும், எவ்வளோ தேவனுக்கு துன்மார்க்கத்துல நம்ம போனாலும், எப்படியோ ஒரு வழியில நம்மளை தப்பு வைத்து மகனே இது செய்யாத என்று சொல்லி நம்மளை விடுவித்து நம்மளை ரட்சிக்கிற ஒரு அருமையான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நினைத்து பாருங்க, தேவன் எவ்வளவு சஞ்சலம் பட்டிருப்பார் மனுஷனை உண்டாக்கி. ஆனா இன்னி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், தேவனை சந்தோஷப்படுத்துகிற காரியம் நம்ம இடத்துல இல்லை. அல்லேலூயா. நம்ம இன்னும் நம்மளோட மனசை இன்னும் நம்ம புதுமையாக்கல, இன்னும் நம்மளோட சிந்தனையை நம்ம புதுமையாக்கல, இன்னும் நம்ம வந்து நம்ம ஹிருதயத்தை இன்னும் புதுமையாக்கல, நம்ம ஹிருதயத்துல இன்னும் களவுகளும் இன்னும் காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களை, இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளுக்கு எல்லாமே சிலுவையில் அவர் போகும்போது ஏறும்போது எல்லாவற்றிலும் ஜெயித்து நம்மளை ஒரு மனுஷனாக, ஒரு மகளை நம்மளை மனுஷியாக நம்மளை உண்டாக்கி பழுகவும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தவரா இருக்கிறார். அப்போ மனுஷன் வந்து ஏன் இப்படி இருக்கிறான் என்று இதுல பார்த்தோம். நம்ம ஏறக்குரிய இத்தனை விஷயங்கள் வந்தது என்று நம்ம பார்த்தோம்.
ஆனா வசனம் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சிந்திக்கிற சிந்தனை தான் நம்மளை வேற வழிக்கு கொண்டு போகிறதா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இதுல ஒரு 9 காரியங்களுக்கிட்ட ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு பாருங்க. கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளது எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் யாவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளது யாவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளது எதையோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எது உள்ளதோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா ஆண்டவர், ஒரு மனுஷன் புதிதாக்கணும் என்றால், என் சிந்தனை மாறணும் என்றால், என் நினைவு மாறணும் என்றால், இதயம் மாறணும் என்றால் என்ன சொல்லிட்டாருன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுல பவுல் அருமையாக என்ன பண்றாரு, அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு சபைக்கு அவர் எழுதக்கூடிய காரியம் என்றால், ஒரு மனுஷன் புதியமாக்கணும் என்றால் அவன் சிந்தனையில, அவன் நினைவுகள்ல, அவன் பேச்சுகள்ல, அவருடைய பார்வை எல்லாத்தையும் அவனோட சிந்தனையை நினைக்கக்கூடிய கருப்பு உள்ளகள் எவைகளோ, உண்மை உள்ளது எதுவோ, பரிசுத்தம் எதுவோ, நீதி எதுவோ, நேர்மை எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கணுமா. அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவைகள் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க தூக்கத்துக்கு போகும்போது விகாரமான கனவுகளை காண்பார்கள். பிசாசு அமுக்குற மாதிரி ஒரு கனவுகளை காண்பாங்க. சில நேரத்தில் உலகத்தின் அந்த கனவுகள், பாவத்தின் கனவுகள் அவங்களுக்குள்ள சிந்தனைக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. சிலருக்கு தூக்கமே வராது, தூக்கத்துல போராடி கொண்டிருப்பாங்க. ஐயோ, எனக்கு கெட்ட கெட்ட கனவு வருகிறது, யாரும் என்ன சாகடிக்கிறது போல வருகிறது. இப்படியாக பொல்லாத சிந்தனை இன்னைக்கு உள்ள இருக்கிறது. சிலருக்கு சிந்தனை என்னன்னா, நாளைக்கு என்ன தப்பு செய்யலாம், என்ன பாவம் செய்யலாம் என்ற சிந்தனை இன்னைக்கு மனுஷனுக்குள்ள வர்றது. இந்த சிந்தனை நம்ம எடுத்து நம்ம போடும்போது, தேவனை குறித்து சிந்திக்கும் போது, தேவனை குறித்து நல்ல வாசனத்தை வாசித்துட்டு, அப்பாவும் நினைத்து, நல்ல வார்த்தைகளை பேசிட்டு, நல்லா ஜெபித்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம படுத்தோம்னா அவரோட பரலோகத்தின் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறத கேட்க முடியும். அவர் நம்மளோடு கூட அவர் பேசுகிற சில வெளிப்பாடுகளை நம்மளால கேட்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய ஹிருதயம் பொல்லாப்பா இருக்கிறது, அவனோட சிந்தனை பொல்லாப்பா இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு காட்சியை பார்த்துட்டு, ஏதோ ஒன்றை பார்த்துட்டு குடும்பத்துல படுத்தா அந்த ஆவிகள் நம்மளை என்ன பண்ணுகிறது, மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்ம தூக்கத்துல போகும்போது அருமையான ரட்சகரை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்பா பரலோகத்தை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவரோட சத்தத்தை கேட்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னா, என் சிந்தனையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன கொடுத்தாலும் மனுஷனுக்கு திருப்தி கிடையாது. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, தேவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் இன்னைக்கு தேவனுக்கு எந்த தீட்டான காரியங்களோ, அருவருப்பான காரியங்களோ நம்ம இதயத்துக்குள்ள செராதபடிக்கு அது என்ன பண்ணோம், எடுத்து போடுகிறவராக இருக்க வேண்டும். நம்மளுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கும் போது தேவன் உதவி செய்கிறார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும் நான் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசனோட சிந்தனையில தான் இன்னைக்கு கையை வைக்கிறவனா இருக்கான். அநேக சிந்தனைக்குள்ள நம்மள கவலைகளுக்குள்ள வேற சிந்தனைக்குள்ள கொண்டு போகிறான். யாரும் இல்லை நீ பாவம் செய், யாரும் இல்லை இந்த காரியங்களை செய்யன்ற அந்த சிந்தனை தூண்டி விடும் போது நம்மளோட ஆண்டவர் சொல்றார், அவைகள்லாம் உங்களுக்கு தீட்டாகும், கரைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் என்ன பண்ணனா, தன்னை வாழ்க்கையில தன்னை மனைவி கிட்ட சொன்னான், அந்த மனைவி வீட்டில் பயங்கர கஷ்டம் வேதனை. அவன் சொன்னான், நான் வேற ஒரு நாட்டுக்கு போய் நான் என்ன பண்றேன், சம்பாரிச்சு நான் பணத்தை கொண்டு வரேன் என்று ஒன்றும் போனானா. போகும்போது ஒரு காடு வழியாக அவன் போய் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு மிகவும் தண்ணி தாகம் உண்டான போது அவன் பார்த்து சொன்னானா, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நினைச்சானா, அழகான எனக்கு ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணி வந்தா நல்லா இருக்குமே. அதே போல அவன் நினைச்சபடியாக என்ன பண்ணான், ஒரு அழகான சொம்புல அவனுக்கு என்ன வச்சான், தண்ணி வந்ததா இருக்கான். அவன் குடித்தானா. திருப்பி அவன் என்ன பண்ணானா, நினைக்கும் போது உணவு இருந்தா இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் என்று அவன் சிந்தனையில் அவன் நினைச்சானா. அதே போல அவனுக்கு என்னாச்சான், உணவு வந்ததா இருக்கிறான். என்னடா இது, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்குது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு என்னாகிறது, கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். சரி, மனைவி கிட்ட என்ன சொன்னேன், நான் வேற தேசத்துல போய் சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வரேன்னு. இப்போ எனக்கு கை நிறைய பணம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சிந்திச்சானா.
அதே போல அந்த சிந்தனைப்படி நினைக்கும் போது அவன் கை நிறைய பணம் கிடைச்சான், அவனுக்கு தண்ணி கிடைச்சிச்சு, அவனுக்கு நல்ல உணவு கிடைச்சிச்சு, கிடைச்சதும் இல்லாமல் கை நிறைய பணமும் கிடைச்சிச்சு. இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் போலாம்ல. திருப்பி இன்னொரு சிந்திக்கிறானா, இங்கே எதனா ஒரு பெரிய ஒரு பூதமோ ஒரு பிசாசு அடிச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சாங்க. அதே போல அவன் நினைச்சபடியே நினைச்சான், அந்த காரியம் அவனுக்கு நடக்கப்பட்டு வச்சான். அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளோட சிந்தனை தான் இன்னைக்கு வேற வழிக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. நம்ம நன்றாக தேவ ராஜ்யத்துல நம்ம சிந்திக்கிறவராக இருக்க வேண்டும், செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். அப்பா எப்படி சிந்தித்தாரோ, எப்படி நம்மளை நினைத்தாரோ அது போல நம்ம நினைக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, இன்னொன்று சொல்லப்படுற கேசையால நீங்க 55:8 வாசி பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உம்முடைய வழிகளும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றார் அவருடைய நினைவுகள்? அப்ப ஆண்டவருடைய நினைவு என்ன இருக்கிறது? நம்ம மேல பெரிதா இருக்கிறது, நம்ம மேல கிருபையா இருக்கிறது, தயவா இருக்கிறது. ஆண்டவருடைய நினைவு, என் பிள்ளை எப்படியோடு அவன் பரிசுத்தமாய் வாழ்வான், தேவனுக்கு உண்மையா இருப்பான், தேவனுடைய நீதியில நேர்மையில அவன் நடப்பான் என்ற தேவனுடைய சிந்தனை இருக்கிறது. நம்முடைய சிந்தனையோ இன்னைக்கு என்ன ஆகிறது? உலகத்தின் சிந்தனையா இருக்கிறது, உலகத்தின் காரியத்தை கொண்டு போகிற காரியமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு வேதத்தின் நிமித்தம் இன்னைக்கு நமக்குள்ள இன்னைக்கு மனுஷன் அவன் எப்படி இருக்கானோ அவன் இதயம் அவனோட சிந்தனையும் அப்படியே இருக்குது என்று வேத வாசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மனுஷன் இதயத்துக்குள்ள அவன் என்ன வைக்கிறானோ அதை என்ன பண்ணுகிறான்? வெளியே எடுக்கக்கூடியவனா இருக்கிறான். மனுஷன் இதயத்துக்குள்ள அவன் என்ன வைக்கிறானோ அதை என்ன பண்ணுகிறான்? வெளியே கொண்டு வருகிறவனா இருக்கிறான். மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல ஒரு பொக்கிஷத்திலிருந்து எடுத்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பாருங்க, நல்ல மனுஷன் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நல்ல மனுஷன். நம்மள எப்படி ஆண்டவர் சொல்லிடுறான்? நல்ல மனுஷன் அவன் இதயத்தின் பொக்கிஷத்திலிருந்து அவன் என்ன பண்ணுகிறான்னா, இது ஒரு பொக்கிஷமா நமக்குள்ள இருக்கிறது. அந்த பொக்கிஷத்துல இருந்து என்ன பண்ணுகிறான்? நல்லதை எடுத்து அவன் காண்பிக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லதை காண்பிக்கிறது எங்கிருந்து நம்ம காண்பிக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, என் இதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது என்ன பண்ணுகிறது? நல்லதை காண்பிக்கிறதா இருக்கு. அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க வாசிக்கும் போது இதயத்தின் நிறைவு வாயு பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதயத்துல என்ன நிரப்புகிறோமோ, பொல்லாப்போ இல்ல உலகத்தின் சிந்தையோ பாவமோ எதை நம்ம நிரப்புறோமோ அது வெளியே வரவருதா இருக்கு, வெளியே புறப்பட்டு வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நல்ல மனுஷன் அவன் ஹிருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கசப்புகளும் உலகத்தின் காரியங்களும் இருக்கவே கூடாது. அப்ப இந்த உள்ளத்துல இருந்து எப்போது நம்ம எடுத்தாலும் உள்ளத்துல இருந்து வெளியே வரக்கூடிய காரியம் என்ன இருக்கணும்னா, தேவனுக்கு மகிமையான காரியமா இருக்கணும், தேவனுக்கு பிடித்த காரியமா இருக்கணும், தேவனுக்கு பிடித்த ஒரு நல்ல சிந்தனையா இருக்கணும், நம்முடைய பார்வைகள் தேவனுக்கு பிடித்த காரியமா இருக்கணும். அப்ப நல்ல மனுஷன் எடுத்து காட்டுகிறான். அப்ப கெட்ட மனுஷன் 2 பேரை குறிக்கிறார் பாருங்க ஆண்டவர். கீழே வாசிங்க. பொல்லாத மனுஷன். இங்க நல்ல மனுஷன் இருக்கிறான், இங்க பொல்லாத மனுஷனும் இருக்கிறான். பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷம். பாருங்க, நல்ல பொக்கிஷமும் இருக்குதான், பொல்லாத பொக்கிஷமும் இருக்கிறதா. பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாப்புகளை அவன் என்ன பண்ணுகிறான்? எடுத்து அவன் காட்டுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்ல மனுஷன் ஹிருதயத்தின் பொக்கிஷத்தை எடுத்து நல்லதை காட்டுகிறான், பொல்லாப்பு மனுஷன் ஹிருதயத்தின் பொக்கிஷத்தை எடுத்து என்னதை காட்டுகிறான்? அவன் கெட்டதை அவன் காண்பிக்கிறவனா இருக்கிறான். அப்போ இன்னைக்கு 2 காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு இதுதான் உலகத்துல நடக்கிறது. ஒன்று நல்ல காரியம் இருக்கு, ஒன்று தீங்கு காரியமா இருக்கிறது. அப்ப நம்ம எந்த வழிகள்ல நம்ம போகிறோம், எதை நம்ம சிந்திக்கிறோம் என்று நம்மளுடைய கற்பனைகள்ல நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மளுக்கு ஒரு காரியமும் தீங்காக நம்மளுக்கு ஆண்டவர் செய்ததில்லை. ஆண்டவர் எல்லாமே நம்மளுக்கு நன்மையாக செய்தவர், நம்மளுக்கு எல்லாத்தையும் தெய்வா கொடுத்தவர். அப்போ தேவன் என்ன பண்ணாரு? அவரிடத்துல இருந்து பரலோகத்துல இருந்து கூட நம்மளுக்கு கொடுத்த காரியங்களை நீங்க யோசித்து பாருங்க.
நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பை யோசித்து பாருங்க, நம்மளுக்கு கொடுத்த அபிஷேகத்தை யோசித்து பாருங்க, நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நீ எப்படி இருந்த, உன்னை எப்படி கர்த்தர் மாற்றினான்னு யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த நிலையில, நம்ம குடும்பம் எந்த நிலையில இருந்துச்சு, நம்மளை எப்படி கர்த்தர் மாற்றினார்னா அதுதான் தேவனுடைய ஹிருதயமா இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எழுந்துக்க முடியாம சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தோம், பாவத்துல தள்ளப்பட்டிருந்தோம், அக்கிரமத்துல தள்ளப்பட்டிருந்தோம். நம்மளை விடுவிக்கிறவங்க யாரும் இல்லை, ரட்சிக்கிறவங்க யாரும் இல்லை, காப்பாற்றுறவங்க யாரும் இல்லை. அப்பாவுடைய ஹிருதயம், அப்பாவுடைய மனசு நம்மளை என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு தேற்றி கொண்டு வந்ததா இருக்கிறது. ஆனா சத்ருவோ நம்மளை என்ன பண்றான், இங்க அதுதான் தேவனுடைய ஹிருதயம் எப்படி இருந்தது என்று அந்த சத்ருவனை எப்படி நம்மளை நடத்துகிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன பண்ணுகிறது, இன்னைக்கு அப்படிதான் நம்மளை தெய்வன் நடத்தினவராக இருக்கிறார். அப்பாவோட மனசு போல, அப்பாவோட சிந்தனை போல நம்ம என்னைக்கு நடக்கிறோமோ அப்போ நம்மளும் என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம். அப்போ எந்த நேரத்துலையும் நமக்குள்ளேருந்து நல்ல காரியத்தை தேவன் எப்படி காண்பித்து போனாரோ அதை போல அவருடைய இதுலேருந்து நம்ம எல்லாமே நமக்கு நல்ல காரியங்களை நம்ம காண்பிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கா. அப்போ இவ்வளோ வருஷங்கள் நம்ம வாசித்தோம். அப்போ நம்ம எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது, எதை வைக்கணும், எதை வைக்கக்கூடாது என்று நம்ம காரியங்கள் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வாசித்து நம்ம செபிக்கலாம். உள்ளேருந்து புறப்பட்டு எது வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை நம்ம செய்யலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிப்போம். எல்லா காவலோடும் பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்ட்டார். எல்லா காவலோடு உன்னோட சொத்து நீ காத்துக்கொள்ளுகிறியோ, வண்டியை காத்துக்கொள்ளுகிறியோ, உன்னுடைய எதை நீ காத்துக்கொள்ளுகிறியோ அதை ஆண்டவர் சொல்லுங்க. உன்னோட பணத்தை நீ காத்துக்கொள்ளுகிறியோ அதை காத்துக்கொள்ள, எல்லா காவலோடு. இன்னைக்கு எப்படி ஒரு வீட்டுக்கு நம்ம போகும்போது 2 பூட்டை போட்டு நம்ம போறோம், திருடம் உள்ள வரக்கூடாதுன்னு. ஒரு வண்டியை நம்ம எப்படி சேஃப்டியா வைக்கிறோம், நம்மளோட பணங்களை எப்படி நம்ம சேஃப்டியா வைக்கிறோம், அது ஆண்டவர் முக்கியமா கொண்டு எல்லா காவலோடு ஹிருதயத்தை உன் இருதயத்தை காத்துக்கொள் என்றார். காத்துக்கொள். அப்ப காத்துக்கொள் என்றால் என்னப்பா, அப்ப இதயம் எங்கேயோ போயிடுதா? இதயங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு அநேக விஷயங்களை நோக்கி போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா தேவன் சொல்ற அதை காத்துக்கொள், அதை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அந்த இடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நமக்குள்ள இருந்து எது வரணுமா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, எது வரணும்னு சொல்றாரு? ஜீவ ஊற்று, அபிஷேகம், வல்லமை நமக்குள்ள இருந்து புறப்பட்டு வர வேண்டும். நமக்குள்ள இருந்து இந்த வல்லமை, இந்த அபிஷேகம் புறப்பட்டு வரும்போது எல்லா முகங்களையும் உடைக்கக்கூடியதா இருக்கு, எல்லா சத்துருடைய கிரியைகளும் உடைக்கக்கூடியதா இருக்கு, எல்லா போராட்டத்துல ஊழியங்கள் எல்லாத்துலயும் அது ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆனா நமக்குள்ள இருந்து இந்த லூக்கா மார்க்ல இருந்து சொன்னபடியாக, அதுல நீங்க அந்த வாசத்தை எல்லா அதிகாரத்துல நீங்க வாசித்தபடியாக அந்த மாதிரி காரியங்கள் வெளியே வராதபடிக்கு நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று நமக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடியதா இருக்கிறது. இப்ப எல்லா காவலோடு ஹிருதயத்தை நீ காத்துக்கொள். இதுல இருந்துதான் பொல்லாப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியது என்று நம்ம வேதத்துல பார்த்தோம். மனுஷன் ஹிருதயம் எப்படி இருக்குது, அவன் சிந்தனையோ அப்படியே இருக்கும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில, இந்த நேரத்துல அப்பா நீங்க எங்களோடு கூட இடப்பட்டீர். அப்பா ஆண்டவரே, நீதிமொழிகள்ல 23ஆவது அதிகாரத்துல ஆண்டவரே அதுல 7ஆவது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் ஹிருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் நினைவுகளும் அவனோட பேச்சுகளும் அப்படியாக இருக்கிறதப்பா. ஒருவேளை எங்களோட பேச்சுகள், எங்கள் நினைவுகள் சரியில்லைன்னா அதை சரிப்படுத்துகிற தேவன், எங்களை செம்மையான வழிகளில் எங்களை நடத்தக்கூடிய ஒரு அருமையான தேவன் கூட இருக்கிறீங்க. நன்றி அப்பா. அந்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.